தஞ்சாவூர் புறவழிச்சாலையில் தொடரும் வழிப்பறி சம்பவங்களை காவலர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடையே எழுந்துள்ளது. தஞ்சாவூர் புறவழிச்சாலை திருச்சி, நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, திருவையாறு மற்றும் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் பிரதான சாலையாகும். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த சாலையில் தனியாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் பெண்கள், கணவன் மனைவி ஆகியோரை வழிமறித்து கொள்ளையடிக்கப்பட்டு வரும் சம்பவங்கள் தொடர்வது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையர்களால் பாதிக்கப்பட்ட சிலரின் வாக்குமூலத்தை இப்போது பார்ப்போம். தஞ்சாவூர் மாதாக்கோட்டை அன்னை வேளாங்கண்ணி நகரைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். சரக்கு வாகன ஓட்டுநரான இவரும் இவரது மனைவி திலகவதியும் பாபநாசம் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். இவர்கள் தஞ்சாவூர் புறவழிச்சாலை அருகே வெண்ணாற்று பாலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் செந்தில்குமாரை தடுத்து நிறுத்த முயன்றுள்ளனர். சுதாரித்துக் கொண்ட செந்தில்குமார் இருசக்கர வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார். அப்போதும் விடாமல் பின்தொடர்ந்த அந்த மர்ம நபர்கள் செந்தில்குமாரின் வாகனத்தை பின்புறமாக மோதியுள்ளனர். இதில் கணவன் மனைவி இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் மர்ம நபர்கள் ஆயுதங்களை கொண்டு இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து செந்தில்குமாரின் மனைவி திலகவதி அணிந்திருந்த 6.5 சவரன் தாலி செயினை அறுத்துக்கொண்டு பணத்தையும் பறித்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். போயிட்டு இருக்கையில் முடிச்சுட்டு பஞ்சர் முடிச்சுட்டு நேராக வந்துருந்தா புது பைபாஸ் அந்த கும்மாணம் பைபாஸ் அதில் வந்துட்டு இருந்தால் ஒரு திட்ட பாலம் ஒன்று புதுசாக போட்டுருக்காங்க. அந்த பாலத்துக்கிட்ட ஒரு 3 பேர் எங்கேருந்து வந்தாங்க தெரியல. சல்ட்டு வண்டியை மறைச்சிட்டாங்க. வண்டியை மறைச்சோன்னா என்ன திருடமே வீட்டில் கத்துனாங்க, ஆகும்னு கத்துனாங்க. திருடன் தெரிஞ்ச பேருக்கு வண்டி குறுக்க பிரக்கன்னு போட்டு ஆயுதத்தை தூக்கிட்டு கோடாலி, அருவா, ராடு தூக்கிட்டு குறுக்க வச்சுட்டு அடிக்கி தாக்க வந்தாங்க. அதனால் மல்லிகட்டு முயற்சி பண்ணி பார்த்தா முடியலை. வந்தோம் சார். போயிட்டு வரக்குள்ளே 3 பேர் எங்களை தாக்கி அப்படியே தாலிச்சேனை பிடிச்சி அழுத்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டு மிதிச்சு அப்புறம் அடித்து பிடிச்சி மேலே பாலத்துலேருந்து கீழே தள்ளிடுவேன் கொடுக்காட்டி அப்படிங்கிற மாதிரி பேசி ஒன்றும் பண்ணுறப்ப எதுக்கு யாருமே இல்லை அந்த டைமில். அப்புறம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் லேட்டாக தான் வந்தாங்க. இதேபோல் அதே சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு காதல் ஜோடியை மிரட்டி அவர்களிடமிருந்து ஜிபே மூலம் பணம் பறித்த சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. ஆனால் இந்த சம்பவத்தில் 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். ஆனாலும் அப்பகுதியில் வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் என்பது அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. எனவே குற்றவாளிகளை எளிதில் கண்டறியும் வகையில் தஞ்சை புறவழிச்சாலையில் தேவையான எண்ணிக்கையில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும். அந்த பகுதியின் குற்றப்பதிவேடு நபர்களை கண்காணிக்க வேண்டும். போலீசார் அடிக்கடி ரோந்து செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். தஞ்சை புறவழிச்சாலையில் தொடரும் வழிப்பறி குற்றச்சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக தஞ்சை மாவட்ட செய்தியாளர் சதாம் உசேனுடன் சத்தியம் செய்திக்குழு.